ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6 மணி ஆர்டிக்கல் சீரிஸ் கீழே பார்லிமெண்ட் தொடர்புடைய ஆர்டிக்கல் தான் பார்க்க போகிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் தொடர்புடைய ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும்னா ஆர்டிக்கல் 79லேருந்து 122 வரைக்கும் பார்லிமெண்ட் தொடர்புடைய ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 79 ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். இது வந்து பார்லிமெண்ட்டுடைய அமைப்பை பற்றி சொல்லுது. அதாவது பார்லிமெண்ட்டுங்கிறது ஒரு 3 பேரை உள்ளடக்கியது தான் பார்லிமெண்ட். ஓகேங்களா? அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட், இந்த 3 அங்கங்களை கொண்டது தான் என்னது பார்லிமெண்ட். ஓகேங்களா? ஏன் இந்த 3 அங்கங்களை கொண்டது பார்லிமெண்ட் அப்படின்னா, ஒரு பில்லு நம்ம லோக்சபாவில் பாஸ் பண்ணுறோம்னா அது ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணணும். இவங்க 2 பேர் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அது பிரசிடென்ட் கைக்கு போகணும். பிரசிடென்ட் அதை வந்து சைன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சட்டமாகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இவங்க 3 பேரையும் பார்லிமெண்ட்டோடைய அங்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு சட்டம் இயற்றுறதுக்கு பார்லிமெண்ட்டோட முக்கிய நோக்கமே என்னது? சட்டம் இயற்றுறது. அதில் முக்கிய பங்கு வகிக்கிற என்னது? லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட். ஓகேங்களா? அதனால தான் இதை நம்ம வந்து பார்லிமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து இதான் அதோடைய அங்கம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்டிகல் 80. ஆர்டிகல் 80 என்ன சொல்லுதுன்னா ராஜ்யசபாவுடைய அமைப்பை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? இதில் வந்து மொத்தம் ராஜ்யசபாவில் 250 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 238 மெம்பர்ஸ் என்னென்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12 மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாங்க. யாருனால? குடியரசுத் தலைவரால். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்டிகல் 81. ஆர்டிகல் 81 என்ன சொல்லுதுன்னா லோக்சபாவுடைய அமைப்பை பற்றி சொல்லுது. லோக்சபாவில் என்ன எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான். ஓகேங்களா? 18 வயதுக்கு மேற்பட்டோர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க எம்பிஸை. ஆர்டிகல் 84 என்ன சொல்லுதுன்னா எம்பியோட தகுதிகளை பற்றி சொல்லுது. இதில் பெருசாக எதுவும் இருக்காது. ஏன்னா அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் மாநிலங்களவைக்காக இருந்தால் 30 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். மக்களவைக்காக இருந்தால் 25 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 85 என்ன சொல்கிறா அவையை கூட்டுதல் மற்றும் கலைத்தல். அதாவது பிரசிடென்ட் வந்து மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவர் தான் கூட்டுவார், கலைப்பார், எல்லாமே அவர் தான் செய்வார். ஓகேங்களா? அந்த இதான் சொல்லுது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 86 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் இரு மன்றங்களிலும் உரையாடுதல் மற்றும் பங்கேற்றல். அதாவது பிரசிடென்ட்க்கு வந்து 2 அவையிலையும் உரையாடுற ரைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது. அதை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 87 என்ன சொல்லுதுன்னா தொடக்க அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு எலெக்ஷன் முடித்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடித்து ஃபஸ்ட்டு ஸ்பீச் யார் கொடுப்பாங்கன்னா நம்ம பிரசிடென்ட் தான் கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு வருஷத்தோடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்பீச் யார் கொடுப்பாங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான் கொடுப்பாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 89 பாருங்கள், மாநிலங்களவையோட தலைவரை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 89 என்ன சொல்லுதுன்னா மாநிலங்களவையோட தலைவரை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 93 மக்களவை சபாநாயகரை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 107 வந்து சட்ட மசோதா, அதாவது சாதாரண மசோதா பற்றி சொல்லுது. 108 வந்து கூட்டம் ஜாயின்ட் சிட்டிங், அதாவது 2 மசோதா ஒரு இதில் பாஸ் ஆகலைன்னா என்ன செய்வாங்கன்னா கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுவார். யார் ஏற்பாடு பண்ணுவாங்கன்னா நம்ம பிரசிடென்ட் தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 110 என்ன சொல்லுதுன்னா மணி பில்லை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 112 என்ன சொல்லுதுன்னா பட்ஜெட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆர்டிகல் 108, 110, 112. ஓகேங்களா? அந்த 3த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 122 என்ன? நீதிமன்ற தலையீடு இல்லை, அந்த இதை சொல்லுது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரிக்கில் கண்டினியூஸ் ஆர்டிகல்ஸ் வேணால் நம்ம அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி பாலிட்டிக்ஸ்